ஜீவனுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாத உம்முடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிறோம். எங்களோடு இடைப்படுகின்ற தூய ஆவியானவர், எங்களை ஆளுகை செய்கின்ற தூய ஆவியானவர் இப்பொழுதும் எங்கள் மத்தியிலே உம்முடைய வார்த்தையின் மூலமாய் இடைப்படுவீராக. நீ பேசுகிறதை நாங்கள் கேட்க, நீ அமர்ந்த மெல்லிய சத்தம் எங்கள் செவிகளிலே துணிக்க எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். எங்களோடு கூட இடைப்படும். இயேசுவின் திருப்பெயரில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவரும் உலக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த வழிபாடு கடவுளின் வெளிப்பாட்டை நமக்கு காட்டுகின்ற ஒரு வழிபாடாய் அமைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம், மார்க்கு 3ஆம் அதிகாரம், 148ஆம் சங்கீதம் இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட அருமையான திருமறை பகுதிகள். இதை இணைத்து வழிபாட்டிலே கடவுளுடைய வெளிப்பாட்டை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாய் நம்மை மறு அர்ப்பணம் செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த உலகம் வாணிப மயமாகி இருக்கின்றதை நாம் அறிந்திருக்கின்றோம். நுகர்வு கலாச்சாரம் நம் அனைவரையும் ஆளுகை செய்திருக்கிறதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆலயம் என்கின்ற அமைப்பு இருக்கின்றது. அதில் நம்மை படைத்தவரை நினைவு கூர்ந்து வழிபட வேண்டும் என்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் நாம் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு இந்த வணிகமயமாக்கப்பட்ட உலகத்திலும் நுகர்வு கலாச்சாரத்தின் சூழ்நிலையிலும் நம்மை அர்ப்பணித்தவர்களாய் ஒரு விதமான மதி மயக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் மிகையாகாது. ஐரோப்பிய நாடுகளிலிருந்து 3ஆம் உலக நாடுகளுக்கு மிஷினரிகளை அனுப்பினார்கள். ஆனால் பல தோல்விகள். இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பழைய ஆலயங்கள் வணிக நிறுவனங்களாகி இருக்கின்றது. பல வழிபாட்டு தலங்கள் வெறிச்சோடி கிடக்கின்றது. இறை பக்திக்கும் பற்றுறுதி வாழ்க்கைக்கும் இன்றைக்கு மதிப்பீடு இல்லாத ஒரு சூழ்நிலை. பொழுதுபோக்கிற்கும் உல்லாச பயணத்திற்கும் நேரத்தை செலவிடுகின்ற இளைய தலைமுறையினுடைய வளர்ச்சி, ஆவிக்குரிய வழிபாடுகளை நடத்துகிறோம் என்று மாறுதட்டி கொண்டு இன்றைக்கு மக்களை மாய வலைக்குள் வீழ்த்துகின்ற தனியாள் சபைகள் இன்றைக்கு அதிகரித்திருக்கின்றது. பாரம்பரிய திருச்சபைகள் இன்றைக்கு பல நேரத்திலே விழிபிதுங்கி போய் இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வழிபாடுகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாம் சார்ந்திருக்கிற நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற செம்பொருள் வழிபாட்டில் கடவுளின் வெளிப்பாடு, ரெவலேஷன் ஆஃப் காட் இன் வர்ஷிப். வழிபாட்டிலே கடவுளுடைய வெளிப்பாடு இன்றைக்கு இருக்கிறதா இல்லையா என்கின்ற ஒரு சவால் நிறைந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வழிபாடுகள் அர்த்தமுள்ளதாக, பொருள் நிறைந்ததாக அமைந்திட ஆண்டவர் விரும்புகின்றார், ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். நாம் சார்ந்திருக்க நம்முடைய வழிபாடு யூத சமய கலாச்சாரத்திலே அதனுடைய பின்னணியத்தை தழுவியது. ஒருவேளை முற்பிதாக்களின் காலத்திலே தனிமனித இந்த வழிபாடாக இருந்த சூழ்நிலை இஸ்ராயல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற போது கூட்டு வழிபாடாக அது அமைந்தது. மரபுகள், சடங்குகள், பலிகள் முதன்மை பெற்று கொண்டிருந்த போது கடவுள் தீர்க்கதரிசிகளின் வாயிலாக, குறிப்பாக ஆமோஸ் தீர்க்கதரிசி, எசாயா தீர்க்கதரிசியின் வாயிலாக மக்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கின்றார். வழிபாட்டிலே பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது தீர்க்கதரிசிகளை அனுப்பி ஆண்டவர் எச்சரிப்பின் குரலை உரைத்திருக்கின்றார். நமக்கு தெரியும், ஒரு காலகட்டத்திலே எருசலேம் தேவாலயத்தில் ஆண்டவர் இயேசு சாட்டை எடுத்து துரத்தி அடித்த சம்பவம் நமக்கு தெரியும். ஒன்றின் மேல் ஒன்று கற்கள் இல்லாதபடி 3 நாட்களை இடித்து போடப்படும் என்று சொன்னப்பட்ட வேத வாக்கியம் நமக்கு தெரியும். எருசலேம் தேவாலயத்தினுடைய சூழ்நிலை, அந்த தேவாலயம் வீழ்ச்சி அடைந்ததும் கட்டப்பட்ட தேவாலயம் இடிக்கப்பட்ட வரலாறும்
நமக்கு தெரியும். திருச்சபை வரலாற்றிலே அவைகள் நமக்கு உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆக வழிபாட்டு தலங்கள் வணிகமயமாக்கி இருக்கின்ற சூழ்நிலையிலே, வழிபாடுகள் அர்த்தமற்றதாய் மாறிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே, நான் நினைத்ததுதான் வழிபாடு என்று சொல்லி இன்றைக்கு புதிதாய் பல்வேறு விதமான அம்சங்களை புகுத்தி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே, ஒரு பாரம்பரிய திருச்சபையின் உறுப்பினராக, ஒரு பாரம்பரியமிக்க திருச்சபையின் அங்கத்தினராக இன்றைக்கு நாம் ஆண்டவரை வழிபடும்படியாய் கூடி வந்திருக்கின்றோம். நம்முடைய வழிபாடு எப்படி அமைந்திருக்கின்றது, நம்முடைய வழிபாடு எப்படி அர்த்தம் நிறைந்ததாய் வெளிப்படுகிறது என்பதை திறனாய்வு செய்து பார்த்து தன்னார்வ உணர்வோடு கூட வழிபாட்டிலே உள்ளார்ந்தமாய் பங்கு பெறுவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒரு வழிபாட்டின் அருளுரை மேடையிலே இந்த வாசகம் எழுதியிருந்தது. இந்த புல்பீட்டில், ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம். இந்த புல்பீட்டில் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம். இன்றைக்கு அருளுரை மேடையிலிருந்து அல்லது அருளுரை மேடையை பார்க்கின்ற போது இயேசுவை காண விரும்புகின்ற சூழ்நிலை வழிபாட்டிலே முழுமைப்பட வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூட வழிபாட்டு தலங்கள் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவின் ஆற்றல் நிறைந்த ஆண்டவர் இயேசுவை காண்கின்ற கூடங்களாய் மாற வேண்டும். அப்படியானால் வழிபாடு என்பது கடவுளுடன் இணைந்து நெருங்கி வாழ்வதற்கு நமக்கு துணை செய்கின்ற ஒரு சூழ்நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எபிரேய மூலச்சொற்களை, இந்த வழிபாட்டை சார்ந்த எபிரேய மூலச்சொற்களை நாம் கவனித்து பார்க்கின்ற போது வழிபாடு என்பது சர்வீஸ், சேவை செய்தல் என்கின்ற பொருளை கொடுக்கின்றது. தொழுகை என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த தொழுதல் என்கின்ற சூழ்நிலை ஒரு அடிமையை, ஒரு ஸ்லேவ், ஒரு அடிமையை டு பவ் டவுன், அந்த அடிமை தான் அந்த பணியை செய்வார்கள். ஒருவேளை அந்த தொழுகை என்பது ஒரு அடிமையின் சூழ்நிலையை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம். நாம் 96ஆம் சங்கீதத்தை நாம் படிக்கின்றோம். 95ஆம் சங்கீதத்தை நாம் பாடலாக படித்திருக்கோம். இந்த 2 சங்கீதங்களை நீங்கள் படித்து பார்ப்பேன் என்று சொன்னால் அதில் ஒரு வசனம் இருக்கின்றது. பணிந்து, வசனத்தை முடிங்க பார்ப்போம். பணிவது யார் செய்வது? குனிவது யார் செய்வது? முழங்கால் படியிடுவது யார் செய்வது? ஒரு அடிமை செய்கின்ற பணி. ஆக இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு அடிமையாக நம்மை அர்ப்பணித்தால் ஒழிய ஆண்டவரை நாம் என்ன செய்ய முடியாது? தொழுது கொள்ள முடியாது. ஆகவே தொழுகை என்பது, தொழுதல் என்பது ஒரு அடிமை செய்கின்ற பணி. பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம், அதுதான் ஆராதனைக்குரிய அழைப்பு. அந்த அழைப்பை கேட்டு தொழுகைக்கு வந்திருக்கிற நாம் பணிவதற்கும் குனிவதற்கும் ஆண்டவரை முழங்கால் படியிட்டு தொழுது கொள்வதற்கும் தான் அழைக்கப்படுகின்றோம். கடவுள் எங்கெல்லாம் தோற்றமளித்தாரோ அங்கெல்லாம் இந்த தொழுகை நடைபெற்றதை நமக்கு திருமறை கற்றுக் கொடுக்கின்றது. இந்த தொழுகை என்பது தொண்டு புரிகின்ற சூழ்நிலை, அதான் சர்வீஸ் என்று நாம் குறிப்பிடுகின்றோம். இந்த சர்வீஸில் நாம் பங்கு பெறுகிறோம் என்று சொன்னால் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாய், ஆண்டவருக்கு சேவை செய்யும்படியாய். இந்த வழிபாடு என்பது அப்படிப்பட்ட ஒரு அடிமை நிலைமைக்கு நம்மை அழைத்து வந்து இந்த ஆலயத்தில் நம்மை முன்னிறுத்துகின்றது. இந்த வழிபாட்டை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். 8 வகையான வழிபாட்டு சூழ்நிலை உண்டு. 8 வகையான வழிபாட்டு சூழ்நிலை. இந்த சர்வீஸுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? இந்த சர்வீஸ் ஆரம்பிக்கும் போது ஆரம்ப பாடலுக்கு முன்னாடி அதை போட்டிருக்கிற டைட்டிலில் நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்போம். எத்தனை பேர் அதை நீங்கள் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. என்ன வார்த்தை பயன்படுத்தி? ஒரு ஆங்கில வார்த்தை, மேட்ரின் சர்வீஸ் கவனிச்சிருக்கிறாங்க. இந்த மேட்ரின் சர்வீஸுங்கிற வார்த்தையை, இந்த மேட்ரின் என்பது லத்தீன் வார்த்தை, இந்த மேட்ரின் சர்வீஸ் என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கும். இந்த மேட்ரின் சர்வீஸ் எப்பெல்லாம் நடக்கும்? 2ஆம் மணி அடித்தோன்னு ஆராதனைக்கு வந்துட்டு
ஆமீன் போட்டோன்னு வீட்டுக்கு போகிறதுக்கு பேர் அர்த்தமுள்ள வழிபாடு இல்லை. வழிபாடுனா என்னன்றதை புரிஞ்சுக்கிறணும். இந்த வழிபாடு 8 வகையான வழிபாட்டு சூழ்நிலையை உள்ளடக்கியது. இந்த மேட்ரின் என்கின்ற அந்த லத்தீன் வார்த்தை மேட்ரின்ஸ், நடு இரவு வழிபாடு, மிட் நைட் சர்வீஸ். ஆனால் நம்ம மிட் நைட்டில் எப்பொழுதாவது மாத்திரம்தான் மிட் நைட் சர்வீஸ் நடத்துகிறோம். ஆகவே அந்த மேட்ரின் சர்வீஸை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, காலை பொழுதோடு கூட இணைத்து விடுக்கிறோம். காலை பொழுதில் லாடிஸ் என்கின்ற ஒரு வழிபாடு நடத்தப்படும். லாடிஸ் என்கின்ற லத்தீன் வார்த்தை, இது காலை பொழுது. இந்த மேட்ரின் சர்வீஸை இந்த லாட்டிஸ் சர்வீஸோடு சேர்ந்து தான் நம்ம இன்றைக்கு அதை பயன்படுத்துகிறோம். நம்ம இப்போ பயன்படுத்துகின்ற வழிபாடு மேட்ரின் சர்வீஸ் என்று சொல்லி நாம் சொல்வது காலை வழிபாட்டோடு இணைக்கப்படுகின்றது. மேட்ரின் சர்வீஸ் அப்படிங்கிறது நடு இரவு வழிபாடு. இந்த லாட்டிஸ் வழிபாடு, அந்த லாட்டிஸ் சர்வீஸ் என்கிறது காலை பொழுது வழிபாடு. அதனால தான் நம்ம நீங்கள் ஆர்ஆர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா காலை மாலை ஆராதனை முறைமை அப்படின்னு இருக்கும். அப்போ காலையிலையும் ஆராதனை முறைமை இருக்குது, மாலையிலையும் ஆராதனை முறைமை இருக்குது. நீங்கள் ஆராதனை முறைமையில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ காலை ஆராதனை முறைமை, மாலை ஆராதனை முறைமைன்றது மாத்திரம்தான் நமக்கு இருக்குது. ஆனால் 8 வகையான நேரத்திலே உள்ள ஆராதனை முறைமைகள் உண்டு. இந்த மேட்ரின் என்பது நடு இரவு வழிபாடு, லாடிஸ் என்பது காலை பொழுது வழிபாடு. அதற்கு பிற்பாடு பிரைமா என்பது 6 மணிக்கு கதிரவன் எழுகின்ற நேரத்தில் வழிபடுவது பிரைமா சர்வீஸ். அப்போ டெரஸ் சர்வீஸ், அந்த டெரஸ் சர்வீஸ் 9 மணிக்கு நடத்தப்படுகின்ற வழிபாடு டெரஸ் சர்வீஸ். மேபி நம்ம சர்வீஸை டெரஸ் சர்வீஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம 9 மணிக்கு தான் ஆண்டவரை ஆராதிக்கின்றோம். அதுக்கப்புறம் செக்ஸ்ட் சர்வீஸ், SEXTS செக்ஸ்ட் சர்வீஸ், அது 12 மணி நண்பகலிலே வழிபடுகின்ற வழிபாடு. அதுக்கப்புறம் நோன் சர்வீஸ், NONE நோன் சர்வீஸ் 3 மணிக்கு நடத்தப்படுகின்ற வழிபாடு. அதற்கு பிற்பாடு வெஸ்பஸ் சர்வீஸ் மாலை 6 மணிக்கு கதிரவன் மறைகின்ற நேரத்தில் நடத்தப்படுகின்ற வழிபாடு. நிறைவாக காம்ப்ளைன் சர்வீஸ் இரவு 9 மணிக்கு நடத்தப்படுகின்றது. ஆக 8 வகையான ஆராதனை. நம்ம மேட்ரின் சர்வீஸ் மாத்திரம்தான் நம்ம தெரிந்து, இந்த மேட்ரின் சர்வீஸ் மாத்திரம்தான் நம்ம கடைபிடிக்கிறோம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த 8 விதமான நேரத்தில் வழிபடுகின்ற வழிபாடுகள் நமக்கு திருச்சபை பாரம்பரியத்தில் உண்டு. செயின்ட் பெனடிக்ட் என்பவர் 480 முதல் 547 வரைக்கும் வாழ்ந்தவர். இந்த செயின்ட் பெனடிக்ட் என்ற துறவிதான் இந்த 8 விதமான வழிபாட்டு சூழ்நிலையை அமைத்து நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆக நம்ம வழிபாடு என்பது ஏதோ இந்த 8:30 மணிக்கு ஆரம்பித்து 10:30 மணி அல்லது 11 மணிக்கு முடிஞ்சிருச்சுன்னு கிடையாதுங்க. நாள் முழுவதும் ஆண்டவரை வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும். இஸ்லாமியர்கள் அதை செய்துகிறார்கள். குறைந்தது 5 முறை என்ன செய்கிறார்கள்? ஆண்டவரை கடவுளை தொழுகை நடத்துகின்றார்கள். இஸ்லாமியர் நம்முடைய சகோதரர்கள் குறைந்தது 5 முறை செய்கிறார்கள். ஆனால் யூத பாரம்பரியத்தில் இருந்து வந்த நாம் 8 முறை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு குறிப்பு இருக்கின்றது. ஆனால் வாரத்திற்கு 1 முறை, ஒருவேளை அந்த வழிபாடும் சற்று காலதாமதமாகிவிட்டால் முறுமுறுப்போடு கடந்து செல்லுகின்ற மக்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஒரு நாளைக்கு 8 முறை வழிபட சொல்லி இருக்கிறார். இந்த 8 முறை வழிபாடும் நமக்கு திருச்சபை பாரம்பரியத்திலே உண்டு. இந்த பாரம்பரியத்தில், ஒரு பாரம்பரிய திருச்சபை பின்னணியத்தில் வளர்ந்திருக்கின்ற நாமும் ஒரு வழிபாட்டிலே பங்கு பெற்று விட்டு இதோடு கூட வழிபாடு நிறைவு பெற்றது என்று சொல்லி நாம் கடந்து செல்வோம் என்று சொன்னால் அது அர்த்தமற்ற வழிபாடாகிவிடும். ஆக நாம் பணிந்து குனிந்து ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? நாள் முழுவதும் அவரை தொழுது கொண்டே இருக்க வேண்டும். ஆக இன்றைக்கு ஆண்டவரை நாம் வழிபடுகிறோம் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலே, எந்த நிலைப்பாட்டிலே நாம் வழிபடுகின்றோம்? தாவீது சொன்னான் இல்லையா, அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் ஆண்டவரை. அதாங்க ஆண்டவரை எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை தொழுது கொள்ளுகின்ற, ஆண்டவரை வழிபடுகின்ற ஒரு வழக்கத்தை தாவீது தன்னுடைய வாழ்க்கையாக்கி இருந்தார். அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். திருச்சபை தலைவர்கள், துறவிகள் அதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். குறைந்தது 8 முறையாவது ஆண்டவரை வழிபட வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நற்சூழ்நிலை நமக்கு திருச்சபை பாரம்பரியத்திலே கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் உணர அழைக்கப்படுகின்றோம்.
நாம் படிக்க கேட்ட 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்திற்குள்ளாய் நான் உங்களை அழைத்து வருகின்றேன். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 22ஆம் வசனம் யாராவது படிக்கலாமா? 1 ராஜாக்கள் 8:22. பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை விரித்து, மறுபடியும் சொல்றேன், சாலமோன் ஆலயத்தை கட்டின அந்த வாக்கியத்தை பெற்றவன் ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக பலிபீடத்திற்கு முன்னால் நிற்கிறான். இஸ்ரவேல் சபை நிற்கிறார்கள். அப்போ அவன் என்ன செய்யறான்? வானத்திற்கு நேராய் தன் கனிகளை விரித்து. இன்னைக்கு ஆராதனை நேரத்தில் கரங்களை உயர்த்துங்கன்னு சொன்னா வெக்கப்படுறோம், கூச்சப்படுறோம். ஒருவேளை நம்ம கையை உயர்த்திட்டா நம்மளை பெந்தேகோஸ்தேக்காரங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி கேவலமாக நினைச்சிருவாங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் இந்த கரங்களை உயர்த்துகின்ற அனுபவம் தென்னிந்திய திருச்சபை பாரம்பரியம் அல்ல. அன்றைக்கு சாலமோன் கட்டின தேவாலயத்திலிருந்து எழுந்த அந்த ஒரு சூழ்நிலை. சாலமோன் ஆலயத்தை கட்டிட்டு தன்னுடைய கரங்களை வானத்திற்கு நேராக விரித்து ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். ஒருவேளை அந்த பகுதியை நீங்க முழுசுமா படிச்சு பார்க்க, நம்ம கொஞ்சம் பகுதி தான் வேத பாடமா நம்ம வாசித்தோம். ஆனால் அந்த பகுதியை நீங்கள் முழுவதுமாக படித்து பாருங்கள். அந்த விண்ணப்பம் ஆண்டவருடைய சமூகத்திலே சேருகின்றது. ஆக வழிபாடு, ஆராதனை என்பது இறை உறவிலே நம்மை வளர்க்கின்ற ஒரு இடம், இறை உறவிலே நம்மை கூட்டி சேர்க்கின்ற ஒரு சூழ்நிலை, இறை உறவிலே நாம் பலப்படுவதற்கு நம்மை உருவாக்குகின்ற ஒரு சூழ்நிலை. வானத்திற்கு நேராக கரங்களை விரிச்சிட்டு சாலமோன் விண்ணப்பம் பண்ணுகிறான். அதை 8ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்ப்பீங்கன்னா தெரியும். 28ஆம் வசனம் சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் இன்று உமது சன்னதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு அடியனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும். ஆக வழிபாடு என்பது ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் தருகின்ற இடம். எத்தனை பேர் ஆராதனை நேரத்தில் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னுடைய விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக என்று சொல்லி ஜெபித்திருக்கிறீர்கள்? அது மாத்திரமல்ல, 34ஆம் வசனம் சொல்லுகின்றது, பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்கள் பிதாக்களுக்கு நீர் கொடுத்த தேசத்திற்கு அவர்களை. ஆக வழிபாட்டு நேரம் என்பது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்ற ஒரு நேரம். வழிபாட்டு சூழ்நிலை கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்கும் போது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். இது மாத்திரமல்ல, 32ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா 8ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்துல பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துன்மார்க்கருடைய நடக்கி அவன் தலைமையில் சுமரப்பணியவனை குற்றவாளியாக தீர்க்கவும் நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாக செய்து அவனை நீதிமானாக்கவும் தக்கதாய் உமது அடியாரை நியாயம் தீர்ப்பீராக. வழிபாடு என்பது விண்ணப்பம் கேட்கப்படுகின்ற இடம் மாத்திரமல்ல, பாவங்கள் மன்னிக்கப்பட இடுகின்ற இடம் மாத்திரமல்ல, வழிபாடு என்பது நீதி மறுக்கப்படுகின்றவர்களுக்கு நீதியை ஆண்டவர் நிறைவேற்றுகின்ற ஒரு இடம். உன்னுடைய வாழ்க்கையில நீதி மறுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நீதி தொலைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆராதனை நேரத்திலே மறுக்கப்பட்ட நீதிக்கு தக்க பதிலை நீதியுள்ள தேவன் நிறைவேற்றுவார். இது அன்றைக்கு சாலமோன் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நீதிக்காக செய்த வேண்டுதல். இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதித்து இருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல, மறுக்கப்பட்ட நீதியை நீதியின் கடவுள் உங்களுக்கு விளங்கச் செய்வார் என்பதும் இந்த ஆராதனை நேரத்தில் ஒரு அப்பட்டமான உண்மையாக வெளிப்படுகின்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இந்த பகுதியில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், வாதை, பஞ்சம், இன்னும் இயற்கையின் மாறுபாடுகள், அது எல்லாமே இந்த கரங்களை உயர்த்தி 36ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக. பஞ்சம் உண்டாகிற போது, கொள்ளை நோய் உண்டாகிற போது, வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி உண்டாகிற போது, சத்துருக்கள் முற்றிக்கூடிய வாதையிலும் யாதொரு வியாதியும் வருகிற போதும் வாதை உணர்ந்த ஆலயத்திற்கு நேராக தன் கையை வையை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உடைய வாஸ்தலமாகிய பரலோகத்திற்கு தேவரே கேட்டு மன்னித்து. ஆக கொள்ளை நோய் வரலாம், வாதை ஏற்படலாம், கொடிய பஞ்சம் வரலாம், வெட்டுக்கிளியின் மூலமாய் சாவி ஏற்படலாம். ஆனால் ஆண்டவர்
கரங்களை விரித்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவரை வழிபடுகின்ற போது ஆண்டவர் அதிலிருந்து நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். அதிலிருந்து நமக்கு சுதந்திர பாகத்தை தருகின்ற ஆண்டவராயிருக்கின்றார். அதிலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு மாபெரும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்கின்ற ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை நான் உங்களிடத்தில் சுட்டி காட்ட விரும்புகின்றேன். நான் பணி செய்த கிராம திருச்சபை எப்பொழுதுமே அடிக்கடி நான் நினைவு கூறுவது உண்டு. என்னுடைய முதல் பணித்தளம் உசிலம்பட்டி, அதற்கு பிற்பாடு நான் பணி செய்த செவல்பட்டி கிராமம். இந்த கிராமத்தில் மழை இல்லாதபடி மேகங்கள் அடைக்கப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலை. அப்பொழுது கிராமத்தில் 3 குளங்கள் உண்டு. ஒரு குளத்தில் குடிக்கிற தண்ணி, அதுக்கு அடுத்த குளத்தில் அது குடிக்கிறதுக்கு மட்டும்தான், அதுக்கு அடுத்த குளத்தில் மற்ற காரியங்களுக்கு நீங்கள் தண்ணி பயன்படுத்தலாம். 3வது குளத்தில் மாத்திரம்தான் ஆடு மாடுகள் இறங்கலாம் அல்லது ஆடு மாடுகளுக்காக பயன்படுத்தலாம். இந்த குளங்கள் எல்லாம் வற்றி போயிருந்தது. அப்பொழுது பிறந்த தேசம், வானத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற பயிர் பச்சைகள் வாடி போய் விவசாயங்கள் பொய்த்து போயிருந்த நேரம். அந்த நேரத்தில் அங்கே நான் பணி பொறுப்பேற்று அந்த பகுதியில் சென்ற போது எந்த விதமான பொருளாதாரத்திலையும் முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்பொழுது அந்த மக்களிடத்தில் நான் கேட்டபோது மழை இல்லாத சூழ்நிலை, குளங்கள் நிரம்பவில்லை என்ற சூழ்நிலை. அப்பொழுது நான் அவர்களிடத்தில், திருச்சபை மக்களிடத்தில் ஒரு ஜெபத்தை ஒழுங்கு செய்தேன். அந்த ஜெபத்தில் பிரதானமாக நான் செய்த ஒரு காரியம், உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, நம்முடைய கீர்த்தனைகள் ஒரு பாடல் உண்டு. வாரும் எமது வறுமை நீக்க வாரும் தேவனே, மழை தாரும் ஜீவனே என்று சொல்லி நம்முடைய கீர்த்தனையில் ஒரு பாரம்பரிய கீர்த்தனை பாடல் உண்டு. இப்போ அந்த மக்கள்கிட்ட அந்த பாடலை பாட சொல்லி கேட்டேன். நல்லா பாடினாங்க. இப்போ நான் சொன்னேன், இந்த பாடலை நீங்கள் இப்படி பாடுவதை விட, அன்றைக்கு நான் இந்த பகுதியை தான் அவரிடத்தில் நான் சொன்னேன். இந்த 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் அன்றைக்கு ஆலயத்திலே சாலமோன் முழங்கால் படியிட்டான், தன்னுடைய கரங்களை வானத்திற்கு நேராக விரித்தான், ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்தான். அன்றைக்கு சாலமோனுக்கு பதில் தந்த ஆண்டவர் இன்றைக்கு இந்த பாடலை பாடி இந்த பாடலுக்கு பதில் தருவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு நீங்கள் இந்த பாடலை பாடி ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கும் பதில் தருவார் என்று சொல்லி அவரிடத்தில் நான் கற்றுக் கொடுத்தேன். சபையாக முழங்கால் படியிட்டார்கள், வானத்திற்கு நேராக கரங்களை விரித்தார்கள், பாடலை பாடினார்கள். வாரும் எமது வறுமை நீக்க வாரும் தேவனே, மழை தாரும் ஜீவனே, வாரும் தேவனே, மழை தாரும் ஜீவனே. மனமுருகி பாடினார், முழங்கால் படியிட்டு கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி பாடினார்கள். இன்றைக்கு நான் சாட்சியா சொல்ல முடியும், இந்த அருளுரை மேடையிலிருந்து நான் சொல்லுகிறேன், ஒரு வாரத்தில் அந்த பகுதியில் குளங்கள் நிரம்புகின்ற வகையில், அந்த 3 குளங்களும் நிரம்புகின்ற வகையில் மழை பெய்தது. மழையினால் குளங்கள் நிரம்பி வழிந்தது. ஒரு நாளும் சந்திக்காத வெள்ளப்பெருக்கை நான் இருந்த காலத்தில் செவல்பட்டி கிராமம் சந்தித்தது. அந்த பகுதியில் இருக்க மக்கள் பயங்கர வெள்ளத்தில், அவங்க காயப்போட்டிருந்த வத்தலெல்லாம் கடலுக்கு அடிச்சுட்டு போயிடுச்சு. அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தை சந்தித்தது. குளங்கள் நிரம்பி இருந்தது. 7 ஆண்டுகள் அந்த பகுதியில் பணியாற்றினேன். 7 ஆண்டுகளும் அந்த குளம் ஒரு நாளும் வற்றி போனதாக சரித்திரமில்லை. ஏன்னா அந்த பருவம் வந்த உடனே காட்டில் வேலை செய்கிற புறஜாதி மக்கள் சொல்லுவாங்க, நம்முடைய சபை மக்கள்கிட்ட சொல்லுவாங்களாம், ஐயாவை மழைப்பாட்டு பாட சொல்லுங்க, இன்னும் குளம் நிரம்பல, ஐயாவை மழைப்பாட்டு பாட சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. மக்கள் வந்து சொல்லுவாங்க, அன்னைக்கே முழங்கால் படியிட்டு கரங்களை விரிக்க சொல்லிடுவேன், பாடுவாங்க. ஒரு வாரத்தில் மழை பெய்யுங்க, குளம் நிரம்புங்க. இதுதாங்க சாட்சி. கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி வானத்திற்கு நேராக கரங்களை உயர்த்தி சாலமோன் அன்றைக்கு ஏறெடுத்த ஜெபத்தை ஒரு தள்ளப்பட்ட கிராம சபையிலே மக்கள் ஏறெடுத்த போது ஆண்டவர் அவர்களுடைய குளங்களை நிரம்ப பண்ணினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி வானத்திற்கு நேராய் இந்த ஆராதனை நேரத்தில் நீங்கள் ஏறெடுத்த ஜெபத்திற்கு
நீங்கள் ஏறெடுத்த மன்றாட்டிற்கு ஆண்டவருடைய செவிகள் திறந்திருக்கிறது என்பதை, ஆண்டவருடைய கண்கள் காண்கிறது என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போக வேண்டாம். ஏனென்றால் அவருடைய கண்கள் இந்த இறை உறவிலே உங்களை வளர்ப்பதற்காக, இந்த இறை உறவிலே உங்களை வளர்ந்து பெருகச் செய்வதற்காக, இந்த வழிபாட்டு சூழ்நிலையிலே உங்களை நிரம்ப பண்ணுகின்ற ஆண்டவராய், உங்களோடு கூட இடைப்படுகின்ற ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஆக வழிபாட்டின் மூலமாய், இந்த வழிபாட்டு சூழ்நிலையின் மூலமாய் இறை உறவிலே நாம் வளர்க்கப்படுகின்றோம். நம்முடைய விண்ணப்பங்கள்லாம் கேட்கப்பட்டதுன்னு சொன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? நம்முடைய விசுவாசம் வளரும், நம்முடைய நம்பிக்கை வளரும். ஆக அந்த நம்பிக்கையிலே வளர்ப்பதற்கு இந்த ஆராதனை நமக்கு அடித்தளமாய் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இரண்டாவதாக ஒரு குறிப்பை நான் சொல்ல விரும்புகின்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது வேத பாடமாக நாம் படிக்க கேட்டோம். 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாமா? மிகுந்த ஆற்றலான வார்த்தை இங்கிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். நாம் இன்றைக்கு தொழுது கொள்ளுகிற ஆண்டவர் யார்? நாம் இன்றைக்கு வழிபடுகின்ற ஆண்டவர் யார்? நியாய தீர்ப்பு செய்கின்றவர். இதை சாலமோனும் தன்னுடைய வார்த்தையில சொல்லி இருக்கின்றார். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்க கேட்ட அந்த பகுதியிலே இங்கே அது மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை நான் இங்கே சுட்டிக்காட்டின் 32ஆம் வசனத்திலேயே நாம் அதை பார்த்தோம். நீதிமானாக்கவும் உமது அடியாரை நியாயம் தீர்ப்பீராக. ஆக வழிபாட்டு சூழ்நிலை என்பது ஆண்டவரோடு கூட உள்ள உறவை வளர்க்கின்ற ஒரு சூழ்நிலை இடம் மாத்திரமல்ல, இது ஒரு நியாய தீர்ப்பை நினைவுபடுத்துகின்ற இடம். நியாய தீர்ப்பின் மூலமாய் ஒரு எதிர்பார்ப்பை முழுமை செய்கின்ற ஒரு சூழ்நிலை. ஒருவேளை இந்த திருக்காட்சி வெளிப்படுத்தப்பட்ட யோவான் அன்றைக்கு நீரோ மன்னனுடைய காலத்தில், ரோம பேரரசு நீரோ மன்னன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்தான். பல கிறிஸ்தவர்கள் ரோம அரசர்களை வணங்க மறுத்த போது அவர்கள் உயிருடன் எரித்து கொலை செய்யப்பட்டார்கள். இந்த காட்சியை கண்ட திவ்ய வாசனாகிய யோவான் கூட எண்ணெய் கொப்பரையிலே தூக்கி எறியப்பட்டவர் தான். ஆனால் ஆண்டவர் அவரை உயிரோடு கூட காத்தார். ஆனால் அந்த அளவிற்கு அங்கே ஒரு கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறை, ஒரு வன்முறை கலாச்சாரம் அங்கே ரோம பேரரசனாகிய நீரோவினுடைய காலத்தில் அரங்கேறியது. அப்பொழுதுதான் இந்த காட்சியை ஆண்டவர் கொடுக்கின்றார். நியாய தீர்ப்பு என்பது ஒன்று உண்டு. ஒரு நம்பிக்கையை தருகின்ற செய்தி, ஒரு ஊக்கம் தருகின்ற செய்தி, ஒரு ஆறுதலை அளிக்கின்ற ஒரு வெளிப்பாடாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்துல இந்த 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிக்கின்ற போது இந்த நியாய தீர்ப்பு என்கின்ற வார்த்தை ஒருவேளை நமக்குள் உள் மனதில் ஒரு பயத்தை கொண்டு வரலாம். நியாய தீர்ப்பு யாருக்கு இங்க பயத்தை கொடுக்கணும்? தப்பு செய்தவங்களுக்கு தான் நியாய தீர்ப்புல பயம் இருக்கும். ஆனா உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களுக்கும் பாடுபடுகின்றவர்களுக்கும் நியாய தீர்ப்பு என்பது நம்பிக்கையின் செய்தி, ஆறுதலின் செய்தி. அது ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கின்ற செய்தி. அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவர்களுக்கு இந்த நியாய தீர்ப்பின் செய்தியானது அப்படித்தான் வெளிப்பட்டது. அங்கே ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றதாய், இந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளுகின்ற வகையில இந்த நியாய தீர்ப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகின்றவர்கள் அல்லது இந்த நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றவர்கள் அல்லது எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு குறிப்பையும் இந்த 14ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் சொல்லப்படுகிறது, சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய நாமம், அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் நிற்க கண்டேன். 1,44,000 பேர். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு கூட்டம் இருக்காங்க. அந்த கூட்டம் இந்த 1,44,000 பேர் நாங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தயவுசெய்து அந்த கூட்டம் உங்களை சந்திச்சாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. அதில் சிஎஸ்ஐலாம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இந்த 144ல் சிஎஸ்ஐலாம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நாங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தெரிவாங்க. ஏமாந்துடாதீங்க. இந்த 1,44,000 பேர் யாருன்னா
ஒரு அதை பற்றி தெளிவாக அதனுடைய பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக 4 ஜீவன்களுக்கு முன்பாக மூப்பர்களுக்கு முன்பாக என்ன செய்தாங்க? புது பாட்டை பாடுகின்றார்கள். புது பாட்டை பாடுகின்றார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரை இல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாததாக இருந்தது. இதில் தான் அவங்க பெருமை பாராட்டிக்கிடுவாங்க. இந்த பாட்டை கத்துக்கிறது எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி. அந்த 1,44,000 பேர் யார் என்பதை நான் பின்னாடி சொல்றேன். ஒருவேளை அந்த இடத்துல அவர்கள் பாடின சிங்காசனத்திற்கு முன்பதாக 4 ஜீவன்களுக்கு முன்பதாக பாடின அந்த புதிய பாடல், ஒருவேளை அவர்களை பற்றிய குறிப்பு அதற்கு அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள், கற்புள்ளவர்கள். ஒருவேளை இவங்க யாரா இருக்கலாம்னா அன்றைக்கு வாழ்ந்த துறவிகளா இருக்கலாம். மாங்க்ஸ், துறவிகள், ஒருவேளை துறவற வாழ்க்கையில இருந்தவர்கள், ரோம அரசின் மூலமாக கொலை செய்யப்பட்ட துறவிகளாக இருக்கலாம். அவர்கள் தான் இந்த 1,44,000 பேர் என்கின்ற ஒரு சொல். என்றால் அவர்கள் கற்போடு கூட வாழ்ந்தவர்கள், ஒரு தூய்மை வாழ்வை தங்களுடைய மாம்சீகமான சூழ்நிலையிலே துறவரத்தின் மூலமாய் மேற்கொண்டவர்களாக இருக்கலாம். ஆக இவர்கள் அங்கே அந்த துறவர வாழ்வின் மூலமாய் அந்த 1,44,000 பேர் என்கின்ற அந்த நிலைப்பாட்டில் தங்களை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். இவர்களை இன்றைக்கு நான் இந்த கூட்டத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி தவறாக புரிந்து கொண்டு என்ன செய்து விடக்கூடாது? நானும் அதற்குள்ளாக நுழைவதற்குரிய முயற்சியிலே தோற்று போய்விடக்கூடாது. ஆனால் ஒரு காரியம் அதை தொடர்ந்து வருகின்ற வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கபடம் இல்லை, தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம், ஆண்டவரை வழிபடுகின்ற போது இந்த நியாய தீர்ப்பின் மூலமாய் நமக்கு ஒரு நீதி கிடைக்கின்றது, அல்லது இந்த ஆண்டவரை வழிபடுகின்ற போது அந்த கடவுளுடைய உறவு நமக்கு நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? கபடம் இல்லாத ஒரு வாழ்க்கை. பாம்பை போல வினாவுள்ளவர்களாய், புறாவை போல கபடற்றவர்களாய், ஒரு கபடம் இல்லாத ஒரு வாழ்க்கை. தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கின்ற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியங்க. ஆண்டவரை வழிபடும்படியாய் வந்திருக்கிறோம், ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி விண்ணப்பிக்கின்ற போது ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறார், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார், நமக்கு நீதி செய்கிறார். எல்லாம் உண்மைதான். நம்முடைய தேசத்திலே பஞ்சம் இல்லாதபடி நமக்கு இயற்கையின் அற்கொடைகளை தருகிறார், உண்மைதான். ஆனால் அவரை ஆராதிக்கின்ற நாம் எப்படி இருக்க வேண்டும்? கபடம் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும், மாசில்லாதவர்களாய் இருக்க வேண்டும். மாசு மறுவற்ற ஒரு தன்மையை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த 2வது பாடல் நாம் பாடினோம். ஆராதனைக்குரியவரே, ஆராதனைக்குரியவரே, உம்மை மாத்திரமே நான் ஆராதிப்பேன், ஏனென்றால் நீர் பரிசுத்தர். ஒரு சரணம் பாடலாமா? ஆராதனைக்குரியவரே, உம்மை ஆராதிப்பேன், ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே. இதுல ஒரு வசனம் இருக்கு, படிங்களேன். வந்து உட்கார்ந்த உடனே படிக்கிறோம் இல்லையா? என்ன வசனம்? பரிசுத்த அலங்காரத்துடன். நம்ம என்ன நகை போட்டு வர்றோம், என்ன சேலை கட்டிட்டு வர்றோம், என்ன காஸ்டியூம்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், அந்த அலங்காரம் இல்ல, பரிசுத்த அலங்காரம். ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாய், ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற நாம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்றால் அவரை பரிசுத்தமான சூழ்நிலையிலே ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறேன். ஏனென்றால் அந்த ஆண்டவர் பரிசுத்தர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இன்னைக்கு பரிசுத்தமான ஒரு வாழ்வை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கபடம் இல்லாத ஒரு வாழ்வை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மாசில்லாத ஒரு வாழ்வை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த வாழ்வு நாம் வாழ்கின்ற போது மாத்திரமே நம்முடைய ஆராதனை அர்த்தமுள்ள ஆராதனையாய் மாறும். இந்த வாழ்க்கை மாத்திரமே நம்முடைய வழிபாட்டை பொருளுள்ள வழிபாடாய் உருவாக்கும்.
இந்த மாசு, கபடம், இந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் நான் நினைக்கின்ற போது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீத்துவுக்கு ஊழியத்தை செய்கின்ற போது கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இந்த மாசு இல்லாதவர்களாய் இருக்கணும், கபடம் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது ஒரு வசனத்தை தீத்துவனுடைய நிருபத்தில் இருந்து நான் இணைத்து கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். இந்த வசனத்தை நம்முடைய பாஸ்டேட் கமிட்டி உறுப்பினர்கள் முதலாக கூடின போது அவர்களிடத்தில் நான் இந்த வசனத்தை அவர்களிடத்தில் நான் வாசித்து காண்பித்தேன். தீத்துவினுடைய நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம். யாராவது படிக்கலாமா? இன்றைக்கு நம்முடைய வழிபாடு ஆயர்வட்ட குழு உறுப்பினர்களை நியமனம் செய்கின்ற ஒரு சிறப்பு வழிபாடு. நம்முடைய பாஸ்டேட் கமிட்டி மெம்பர்ஸ் புதிதாக தேர்வு செய்யப்பட்டவர்களை நாம் இன்றைக்கு ஆலய பலிபீடத்தில் பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம். இந்த வழிபாட்டில் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் இந்த தீத்துவினுடைய நிருபத்தோடு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீத்துவுக்கு சொன்ன ஆலோசனையின் அடிப்படையிலே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு, குறிப்பாக புதிய உறுப்பினர்களாய் பொறுப்பேற்கின்ற அருமையான பிள்ளைகளை நான் இந்த இடத்துல நினைவுபடுத்தி நான் சொல்லுகின்றேன். இந்த இடத்துல கண்காணி ஆனவன் என்கின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள், அந்த கண்காணி என்கின்ற வார்த்தை பேராயரை குறிக்கின்ற ஒரு வார்த்தை, பிஷப் என்கின்றதான் ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அப்படியானால் ஒரு பிஷப்புக்கே இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, அவர் கீழே இருக்கிற பிரஸ்பேட்டஸ் ஆகிய எங்களுக்கு கீழே இருக்கிற பாஸ்டேட் கமிட்டி உறுப்பினர்கள், பாஸ்டேட் கமிட்டி உறுப்பினர்களோடு கூட இணைந்திருக்கின்ற காங்கிரிகேஷன், கூட இருக்கின்ற ஆல் சர்வன்ட்ஸ், எல்லா உறுப்பினர்களுக்கும் இது பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆக நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உக்ரானக்காரனுக்கு ஏற்ற விதமாய், அதாவது இந்த ஊழியத்தை செய்ய விரும்புகின்ற விதமாய், குற்றம் சாட்டப்படாதவனாய், தன் இஷ்டப்படி செய்யாதவனாய், முற்கோபம் இல்லாதவனாய், மதுபான பிரியம் இல்லாதவனாய், அடியாதவனாய், இழிவான ஆதாரத்தை இச்சியாதவனாய், அந்நியரை உபசரிக்கிறவனாய், நல்லோர் மேல் பிரியம் உள்ளவனாய், தெளிந்த புத்தியுள்ளவனாய், நீதிமானாய், பரிசுத்தவானாய், இச்சை அடக்கம் உள்ளவனாய், ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவனும் வல்லவனுமாய், தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். பாஸ்டேட் கமிட்டி உறுப்பினர்களுக்கு இந்த எத்தனை விஷயம் இருக்குது? இதில் 14 விஷயம் இருக்குது. இந்த 14 விஷயமும் புதிதாக பொறுப்பேற்கின்ற பாஸ்டேட் கமிட்டி உறுப்பினர்களிடத்தில் காணப்படுமேயானால் நம்முடைய வழிபாடு அர்த்தமுள்ளதாய் மாறும். ஒருவேளை இந்த தன்மைகள் இந்த புதுசாக நியூலி எலெக்டட் பாஸ்டேட் கமிட்டி மெம்பர்ஸ்க்கு மாத்திரம் இல்லைங்க. இவங்களை தெரிவு செஞ்சது யாரு? ஓட்டு போட்டது யாருங்க? நீங்கள் தானே. உங்களுக்கு தான் இது பொருந்தும். இது ஏதோ அவங்களுக்கு மட்டும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க தான் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ஓட்டு போட்டதுனால தான் அவங்க வந்தாங்க. உங்களுக்கும் தான் இது, அனைத்து சபைக்கும் தான். நான் உள்பட, வசனம் இருபுறமும் கருக்குள்ளது, நான் உள்பட நம் அனைவருக்குமே இது பொருந்தும். இந்த 1,44,000 1,44,000 இந்த கணக்கை திரும்ப திரும்ப வாசிக்கும் போது எனக்கு ஒரு கணக்கு வந்துச்சு. போன வாரம் வந்த ஒரு கணக்கு நான் சொல்லிடுறேன், மனசில் இருக்கிறத சொல்லிடுறேன். வாக்காளர்கள் வேட்பாளர்கள் பட்டியலை வெளியில் ஓட்டிட்டேன். அதில் ஒரு 1044 பேர். என்னோட கணிப்பு ஒரு 100 பேரை குறைச்சு திருவிருந்து ஆராதனை 900 பேருக்கு திருவிருந்து ரெடி பண்ணிட்டேங்க.
900 பேருக்கு திருவிருந்து ரெடி பண்ணிட்டேன். ஓட்டு போட்டது 691 பேர். அதில் திருவிருந்து எடுத்தது எனக்கும் ஆனந்தனுக்கு மட்டும்தான் தெரியும். அதில் பாதி கூட இல்லை. என்ன கணக்கு? 1,44,000 எங்கே நமக்கு இடம் இருக்க போகுது? இந்த கணக்கு பார்க்கும்போது நான் இந்த கணக்கை ஒப்பிட்டு பார்த்தேன். ஒரு கணக்குமே ஒத்து வரல. நம்ம எங்கே இருக்கிறோம்? நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவரை ஆராதிக்கும்படியே ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்கின்றோம். நம்மிடத்தில் என்ன தன்மைகள் வெளிப்படுகின்றது? நம்மிடத்தில் எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் பரிணமிக்கின்றது? இன்றைக்கு நாம் வெட்கப்பட்டு தலை குனிய வேண்டிய பல கலாச்சாரங்கள், பல சூழ்நிலைகள் நம்மிடத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை எச்சரிக்கின்றார். நியாய தீர்ப்பு உண்டு, நியாய தீர்ப்பு உண்டு. அநேக புதுமுகங்களை பார்த்தேன் போன வாரத்தில் மட்டுமே பார்த்த அநேக புதுமுகங்கள் உண்டு. கல்யாணத்துக்கும் கருமாதிக்கும் மட்டும் சிஎஸ்எஸ் சபை கிடையாதுங்க. ஓட்டு போடுறதுக்கு மாத்திரம் சிஎஸ் சபை கிடையாது. அப்படி வந்துட்டு போட்டா மீட் த ஜட்ஜ்மெண்ட்டை சந்திக்கணும். நியாய தீர்ப்பு உண்டு. சிஎஸ்எஸ் சபையை வந்து ஏதோ இதுக்கும் அதுக்கும் மாத்திரம் பயன்படுத்திட்டு போனீங்கன்னா நியாய தீர்ப்பு சந்திச்சு தான் ஆகணும். போதகரை நான் எச்சரிக்கிறேன். ஆமா, அநேக புதுமுகங்களை நான் கடந்த வாரத்தில் கவனித்தேன். யார் இவர்கள்? எங்கே இருந்து வந்தவர்கள்? ஆட்டுக்குட்டியான் ரத்தத்தில் தங்களுடைய அங்கிகளை தோய்த்து வெளுத்தவர்களா? டோன்ட் நோ, தெரியல. மிகுந்த எச்சரிப்போடு கூட இருக்க வேண்டும். வருகின்ற காலங்களிலே நியாய தீர்ப்பு உண்டு என்பதை நாம் திட்டம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நியாய தீர்ப்பு உண்டு என்பதை நாம் திட்டம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பது சாலமோனுடைய காலத்தில் ஆலயம் கட்டப்பட்ட சூழ்நிலை சொல்லப்பட்டது. அது வெளிப்படுத்துகிற விஷயத்திலும் திருக்காட்சியாக வெளிப்படுத்தப்படுகின்றது. நியாய தீர்ப்பு உண்டு, நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாய தீர்ப்பில் நான் குற்றம் சாட்டப்படாதவனாய் இருக்க வேண்டும், நான் என்னுடைய இஷ்டப்படி செய்யாதவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 14 அம்சங்களை திரும்ப 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 நினைத்து பார்த்து, இதன் அடிப்படையிலே என்னுடைய திருச்சபை இருக்குமேயானால், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குமேயானால், நான் ஆராதிக்கின்ற ஆராதனை அர்த்தமுள்ள ஆராதனையாய் மாறும். நான் வழிபடுகின்ற ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே தன்னை அடையாளப்படுத்தி இருக்கின்ற ஆண்டவர். அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு நம்மிடத்தில் தன்னை வெளிப்படுத்துகின்றார். ஆராதனைக்குரியவராய், பரிசுத்தமானவராய். நிறைவாய் ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். மார்க் 3ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களில் 3வது திருமறை பகுதியை படிக்க கேட்டோம். இந்த வழிபாட்டு சூழ்நிலை என்பது ஆண்டவரோடு கூட உள்ள உறவை புரிந்து கொள்ளுகிற இடம் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகின்ற இடம் மாத்திரமல்ல. இந்த வழிபாட்டு சூழ்நிலை என்பது சுகம் தருகின்ற ஒரு இடம். அன்றைக்கு சூம்பின கையை உடைய மனிதன் அன்றைக்கு ஜெபாலயத்தில் இருந்தான். அந்த ஜெபாலயத்தில் இருந்தவர்கள் முறுமுறுப்பான எண்ணத்தோடு கூட இருதய கடினம் உள்ளவர்களாய், குற்றம் சாட்டுகின்றவர்களாய் அங்கே காணப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு அந்த இடத்துல சூம்பின கையை உடைய மனிதனை தெளிவாக பார்த்து சொன்னார், உன் கையை நீட்டு என்றார். அவனுடைய கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. ஆக ஆராதனை ஸ்தலம் என்பது, ஆராதனை சூழல் என்பது நாம் சுகம் பெறுகின்ற இடம். இன்றைக்கு சுகவீனத்தோடு வந்திருக்கலாம், பலவீனத்தோடு வந்திருக்கலாம், பாடுகளோடு வந்திருக்கலாம், கடின பாடுகளோடு கூட வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை சுகப்படுத்துகிறவர் என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு கூட, நான் ஆராதிக்கின்ற ஆண்டவர் என்னை சுகப்படுத்துகிறவர் என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், ஒருவேளை அன்றைக்கு பவுல் அப்போஸ்தலன் தீத்துவுக்கு சொன்ன அத்தனை குணாதிசயங்களையும் பெற்ற திருச்சபையாக, கபடம் இல்லாத திருச்சபையாய், மாசில்லாத திருச்சபையாய், நியாய தீர்ப்பிலே தைரியமாய் ஆண்டவரை சந்திக்கின்ற திருச்சபையாய் இன்றைக்கு நாம் அடையாளப்படுத்த முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு ஆண்டவரை சந்திப்போம். ஆண்டவர் தாமே நியாய தீர்ப்பின் நாளிலே நம்மை நிறைவான வழிநடத்தலோடு கூட நம்மை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம்.
ஆண்டவரே, குற்றம் சாட்டப்படாதவனாய், தன் இஷ்டப்படி செய்யாதவனாய், முற்கோபம் இல்லாதவனாய், மதுபான பிரியம் இல்லாதவனாய், அடியாதவனாய், எளிவான ஆதாயத்தை இச்சியாதவனாய், அந்நியரை உபசரிக்கிறவனாய், நல்லோர் மேல் பிரியமுள்ளவனாய், தெளிந்த புத்தியுள்ளவனாய், நீதிமானாய், பரிசுத்தவானாய், இச்சையடக்கம் உள்ளவனாய், ஆரோக்கியமான உபதேசத்தினாலே என்னை ஆட்கொள்ளுகின்றவனாய், தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற புத்திமானாய், உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளவனாய் இருக்க ஆண்டவரே, என்னை ஒப்படைக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்படைப்போமா? ஒப்படைக்கின்றேன் என் இயேசுவே, என்னை உம்மே இடத்தில் அர்ப்பணிக்கின்றேன் ஆண்டவரே, பார்த்தேன் சிலுவை காட்சியை உணர்ந்து கொண்டேன், இயேசுவின் அன்பை நோக்கியே பார்த்தேன், சிலுவை காட்சியை உணர்ந்து கொண்டேன், இயேசுவின் அன்பை தீர்மானம் செய்தேன், பின்பற்றிட ஏற்று ஆண்டவரே, சிலுவையை நோக்கி பார்த்து என்னை ஒப்படைக்கிறேன் சுவாமி. வழிபாட்டிலே பங்கு பெறுகின்ற நான் மாசில்லாதவனாய் இருக்க வேண்டும், கபடமில்லாதவனாய் இருக்க வேண்டும். தீத்துவுக்கு சொல்லப்பட்ட அத்தனை ஆலோசனைகளையும் என்னுடைய வாழ்வியல் ஆக்க வேண்டும் சுவாமி. ஏதோ ஏனோ தானோ என்று வழிபாட்டிலே பங்கு பெற்று கடந்து செல்லுகின்ற கூட்டமாய் அல்ல, அர்த்தமுள்ள வழிபாட்டை ஆசரிக்கின்ற கூட்டமாய், நியாய தீர்ப்பு உண்டு என்பதை உணர்ந்து கொண்ட கூட்டமாய் இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் என்னை மறு அர்ப்பணம் செய்து ஒப்படைக்கிறேன் சுவாமி. என்னை ஏற்றுக்கொள்வீராக, என்னை ஏற்றுக்கொள்வீராக, என்னுடைய அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொள்வீராக. இன்றைக்கு அப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட உங்களுடைய சமூகத்திலே யாரெல்லாம் தங்களை ஒப்படைத்திருக்கின்றார்களோ அவர்கள் ஆசரிக்கின்ற இந்த வழிபாட்டிலே அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் இடைப்பட்ட உறவிலே வளர்த்தரலும், அவருடைய தேவைகளை சந்தித்தரலும், நியாய தீர்ப்பின் மகிமையை தந்தரலும். இந்த வழிபாட்டின் மூலமாய் ஒரு மாபெரும் சுகத்தை கட்டளையிட்டு தாரும் ஆண்டவரே. சுகத்தோடு இந்த உலகத்திற்குள் புறப்பட்டு செல்ல அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.